மெக்மகான் எல்லைக்கோடு. சரிங்களா? இந்தியா, சீனா. இது எஸ்ஐல கேட்டிருந்தாங்களாமா? மெக்மகன் எல்லைக்கோடு பாருங்க, பாக்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. மெக்மகன் எல்லைக்கோடு பாக்ஸ்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. மெக்மகன் எல்லைக்கோடு இந்தியா, சீனா மற்றும் பூட்டானின் கிழக்கு பகுதி ஆகிய பகுதிகளுக்கு இடையேயான எல்லைக்கோடாகும். இது டேசாம் ஆண்டில் பிரிட்டிஷ், இந்தியா, திபெத் மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இது பாக்ஸ் கண்டென்ட் எஸ்ஐல கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் லாஸ்ட் சண்டேல கேட்டிருந்தாங்க. பாக்ஸ் கண்டென்ட் ஆர்தர் ஹென்றி மெக்மகன். ஃபுல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்தர் ஹென்றி மெக்மகன். அவர் பேர். இந்தியா சார்பில் அவர் ஆங்கில பிரதிநிதியா கலந்திருப்பார் இந்தியா சார்பில். ஓகேங்களா? 1914 அவங்க ஆட்சி தான் நடந்திருக்கும். அதனால அவர் தான் இந்தியா சார்பில் போய் கலந்திருப்பார் அந்த கூட்டத்துல. அவர் தான் அந்த எல்லையும் வரைய வச்சிருப்பாரு. அதனாலதான் அவர் பேரையே வச்சிருப்பாங்க, ஆர்தர் ஹென்றி மெக்மகன். அவருடைய பேர் தான் அது மெக்மகன் எல்லை கோடு. ஓகேவா? ஓகே, இந்த பாக்ஸ் பாருங்க. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி 234 உறுப்பினர்கள், அமைச்சர்களின் எண்ணிக்கை 36 வரை இருக்கலாம். அதாவது 234ல 15 விழுக்காடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டில் மொத்த சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளோ? 234 to 34. சரிங்களா? அப்போ மினிஸ்டர் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சட்டத்துல இருக்கு. மினிஸ்டரோட அந்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கலாம் சட்டத்துல இருக்கு. ஒண்ணு 15% இருக்கலாம். சரிங்களா? 15% இருக்கலாம். மினிஸ்டரோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னா 15% இருக்கலாம். அதனால டோட்டலா 36 மினிஸ்டர் வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கலாம். சரிங்களா? 36 மினிஸ்டர் வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கலாம். எண்ணிக்கை பெர்சன்டேஜ் கிடையாது. 36 எண்ணிக்கை 36 மினிஸ்டர் வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. இது லோக்சபால எத்தனை உறுப்பினர்கள்மா கேட்டிருந்தாங்க இல்லையா? இதுல கேட்டிருந்தாங்களா? லோக்சபால எத்தனை உறுப்பினர்கள்? லோக்சபால எத்தனை உறுப்பினர்கள்? லோக்சபா 39. லோக்சபா கேக்குறேன். தியாஸ் லோக்சபா கேக்குறேன். லோக்சபால எத்தனை உறுப்பினர்கள்? 300 போடுறீங்க. 545 தான். சரிங்களா? 545. சரிங்களா? கரெக்ட் தான். 552 543 +2 கூட்டிட்டு இருக்கும், குறையும். அந்த 2 போடுவாங்க, போட மாட்டாங்க, நிறைய இருக்கு. 545 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சரிங்களா? ஓகே, வெரி குட். ஹைமா ஷர்மிலி, ஹை. 545. சரி, ஓகே. தமிழ்நாட்டில இருந்து ராஜ்யசபா, அதாவது மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவுமா? தமிழ்நாட்டில இருந்து மாநிலங்களவை, சரிங்களா, அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை எண்ணிக்கை எவ்வளவுமா? வெரி குட். நிறைய பேர் சொல்லிட்டீங்க ஆன்சர். வெரி குட். தியாஷ், தீபா, விஜி, லாவண்யா, சுமதி, யாழினி. 39 தான் சொல்றீங்க இன்னமும். ஓகே. ஆனந்தி, தீனா, நிதிஷ், பினிக்ஸ், பூபாலன். ஓகே, வெரி குட். சரிங்களா? 18 பேர். சரிங்களா? தமிழ்நாட்டில இருந்து அங்க போறவங்க, மாநிலங்களவைக்கு போறவங்க மொத்தம் 18 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. 1/3 போய்கிட்டு இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒருத்தர் அவங்க ரிட்டையர்ட் ஆடுவாங்க. அப்படியே மாத்தி மாத்தி போய்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, மக்களவைக்கு தமிழ்நாட்டில இருந்து போறவங்க, லோக்சபா தமிழ்நாட்டில இருந்து போறவங்க எத்தனை மெம்பர்ஸ்? தமிழ்நாட்டில் லோக்சபா மெம்பர்ஸ் எவ்வளோ? போட்டீங்க. 39. சரிங்களா? 39. 40ன்னு போட்டக்கூடாது. 39 தான். சரிங்களா? 39 பேர் தான். வெரி குட். குணசுந்தரி, செல்வா, ரதிவர்ஷினி, பினிக்ஸ், ஹரிசிவா, சுமதி, இந்துமதி. ஓகே, 39 பேர் தான் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் சர்க்காரியா குழு பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? பாருங்க. மத்திய மாநில அரசுகளின் உறவுகளை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட சர்க்காரிய குழு ஆளுநர் நியமனம் குறித்த, சரிங்களா, ஆளுநர் நியமனம் குறித்த பல ஆலோசனை வழங்கியுள்ளது. அவை மாநில சட்டமன்ற குழுவால் தயாரிக்கப்பட்ட பட்டியலில் இருந்து, சரிங்களா, எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ஆளுநர் எப்படி நியமிக்கலாம் அப்படின்னு சர்க்காரிய குழு ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்கு. என்ன ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருக்குன்னா, மாநில சட்டமன்ற குழுவால், சரிங்களா, மத்திய கிடையாது, மாநில சட்டமன்ற குழுவால் தயாரிக்கப்பட்ட பட்டியலில் இருந்து, சரிங்களா, ஃபர்ஸ்ட் அது.
ஓகேவா? நெக்ஸ்ட், முதலமைச்சரின் ஒப்புதலுடன் மாநில அரசால் தயாரிக்கப்படும் பட்டியலில் இருந்து. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எல்லாமே மாநிலம், எதுவுமே மத்தியம் இல்ல. சர்க்காரிய குழு சொன்னதே இதுதான். சரிங்களா? ஏன்னா அவங்க தான், ஆளுநர் தான் மாநிலத்தை போய் இது செய்ய போறவங்க. அதனால ஃபர்ஸ்ட் மாநிலத்துக்குரிய டீட்டெயில் தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னதே சர்க்காரிய குழு தான். அவங்க தான் அதெல்லாம் சொல்றாங்க. மாநில சட்டமன்ற குழு தயாரிக்கப்பட்ட பட்டியல், முதலமைச்சர் ஒப்புதலுடன் மாநில அரசால் தயாரிக்கப்படும் பட்டியல், முதலமைச்சருடன் நடத்தப்படும் கலந்துரையாடல் ஆகியவற்றின் மூலம் ஆளுநர் நியமனம் நடைபெறணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஓகே. ராஜமன்னார் 1969. ஓகே ஓகே சரிங்களா? அவங்க சொன்னதே அதுதான். மத்திய மாநில அரசின் உறவுகளை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட சர்க்காரியா குழு. சரிங்களா? ஓகே. யார் அமைச்சிருப்பா? எந்த பிஎம் அமைச்சிருப்பாங்க? சர்க்காரியா குழுவை எந்த பிஎம் அமைச்சிருப்பாங்க? சர்க்காரியா குழுவை எந்த பிஎம் அமைச்சிருப்பாங்க? ஓகே ஓகே வெரி குட். ஓகே வெரி குட். இந்திரா காந்தி அவங்க தான் அந்த சர்க்காரியா குழுவை அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி எந்த ஸ்டேட்ல போடுவாங்க? ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி எந்த ஸ்டேட்ல போடுவாங்க? ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சி எந்த ஸ்டேட்ல போடுவாங்க? இந்திரா காந்தி. வெரி குட். தீனாராஜா, ஆனந்தி, எழிலரசு, கீதா வேலு. குஜராத்தா? எழிலரசு செல்முறை. பீகாரா? ஃபர்ஸ்ட் எங்க போடுவாங்க? பஞ்சாப்ல போட்டிருப்பாங்க. சரிங்களா? பஞ்சாப்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த எமர்ஜென்சியை போட்டிருப்பாங்க. ஆர்டிகல் எவ்வளோ? எமர்ஜென்சி கூடிய ஆர்டிகல் என்னமா? நேஷனல் எமர்ஜென்சிக்கு ஆர்டிகல் சொல்லுங்க. நேஷனல் எமர்ஜென்சிக்கு ஆர்டிகல் சொல்லுங்க. 252வா? ஜெயரூபன் 252 இல்லமா? கீதாவேலு 252 இல்ல, 352. சரிங்களா? ஸ்டேட் மாநிலத்துக்கு ஓகே வெரி குட். 356. வெரி குட். இந்துமதி, தியாஷ், ஜெயாரூபன், தீனராஜா, லாவண்யா. ஓகே சரிம்மா. நிதி எமர்ஜென்சி எத்தனை தடவை போட்டிருக்காங்க? பினான்சியல் எமர்ஜென்சி, பினான்ஸ் எமர்ஜென்சி எத்தனை தடவை இந்தியாவில் போட்டிருக்காங்க? வெரி குட். பிரபாகரேசி ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க. வெரி குட். சரிங்களா? போடல. நிதி எமர்ஜென்சி இது வரைக்கும் இந்தியாவில் வந்தது கிடையாது. சரிங்களா? ஓகேவா? 362 ஆர்டிகல் 362 தான். வெரி குட். சரிங்களா? பினான்சியல் எமர்ஜென்சி இந்தியாவில் போட்டது கிடையாது இது வரைக்கும். ஓகேவா? ஆர்டிகல் 352 நிறைய கொஸ்டின்ஸ் இது கேட்டிருக்காங்க. 352 சரி, எக்கச்சக்க பேர் போடுவாங்க. சரிம்மா, யார் போடுவா நேஷனல் எமர்ஜென்சியை? யார் போடுவா? வெரி குட். நேஷனல் எமர்ஜென்சியை யார் போடுவா? ஓகே வெரி குட். பிஎம் இல்லம்மா, பிஎம் இல்ல. வெரி குட். பிரசிடென்ட் தான் அதை போடுவார். சரிங்களா? நேஷனல் எமர்ஜென்சியை பிரசிடென்ட் தான் அதை போடுவார். சரிங்களா? வெரி குட். குடியரசுத் தலைவர் தான் அதை போடுவார். வெரி குட். ஓகேவா? ஓகே. இதே மாதிரி நாளைக்கும் பாக்ஸ் கண்டென்ட் படிச்சு வருங்க. 12th வரைக்குமே படிச்சுட்டு வந்துருங்க. சரிங்களா? 12th வரைக்குமே இருக்கிற பாலிட்டி புக்ஸ்ல இருக்கிற பாக்ஸஸ் படிச்சுட்டு வந்துருங்க. இதே மாதிரி எம்சிக்யூ எடுத்தா போதும் இல்லையா? உங்களுக்கு நல்லா இருக்குல்ல? போர் அடிக்கல? ஓகே ஓகே. 10th 6th இருந்து 12th வரைக்குமா? ஆப்ஷன் வேணாம் சார், வேணாம். ஆப்ஷன் தான் கொடுக்கலையே நானு. ஓகேங்களா? இதே மாதிரி நாளைக்கும் படிச்சுட்டு வந்துருங்க. 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற பாலிட்டி புக்ஸ். சரிங்களா? 6th இருந்து 12th வரைக்கும் பாலிட்டி புக்ஸ்ல இந்த பாக்ஸஸ் கண்டென்ட் மட்டும். சரிங்களா? சிவிக்ஸ்ல இருக்கிற பாக்ஸஸ் கண்டென்ட் மட்டும். சரிங்களா?